உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 102:16, திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்மளை நிறைய பேர் அலட்சியம் பண்ணிட்டு தான் இருக்காங்கல்ல மனிதர்கள். எக்கச்சக்க நேரம் அலட்சியப்படுத்துகிறவங்களை நம்ம பார்க்குறோம். அவங்கள விட கீழார இருக்கிறோன்னா நம்மளுக்கு அந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த பார்வையிலே தெரியும் இவங்க நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க இல்லை. ஒருவேளை நம்ம அவங்களுக்கு மேலே இருந்தனா நம்மளை மதிப்பாங்க. இதுதான் உலகம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். உங்களை ஏற்றுப்பார், அங்கீகரிச்சுப்பார், அலட்சியம் பண்ண மாட்டார். இவனா அப்படின்னு அப்படி யாரையுமே அலட்சியம் பண்ண மாட்டார். எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்டவர் தான் நம்ம இயேசு. நம்மளை அவர் அங்கீகரிக்கின்ற கேரக்டர். அவர் ஒரு மனிதன் மாதிரி நம்ம தேவன் கிடையாது. ஏன் ஜபம் கூரையை தாண்டுமா? எத்தனை பேர் அப்படி ஒரு டவுட்டாக கேட்குறீங்க. இல்லை, நீங்கள் ஜபம் பண்ணுறத அவர் கூர்ந்து கேட்டுட்ருக்காரு. உங்கள் ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணலை. இவன்லாம் பேசி நான்லாம் கேட்கணுமா அப்படின்னு எத்தனை பேர், அது மாதிரி நிறைய பேர் அந்த குணம் இருக்கிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. நிறைய பேர் பார்ப்போம், உங்ககிட்ட பேசினா என் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம எவ்வளோ நேரம் பேசுகிறோம், அவ்வளோ நேரமும் நம்ம தேவன் கேட்குறாருங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேங்க. நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுறேன். நிறைய பேர் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்காங்களே. அப்போ அவ்வளோ நேரம் தேவன் உட்காந்து ஜெபத்தை கேட்குறாரே. அலட்சியம் பண்ண மாட்டார், உங்களை மதிக்கிறாரு. சரிங்களாங்க. அவர் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் அதை அலட்சியப்படுத்த மாட்டார், கேட்பார். என் பிள்ளைங்க ஏதோ பேசுகிறாங்க, கேட்டுக்கிறேன். என்ன பேசினாலும் அவர் அலட்சியம் படுத்த மாட்டார். சரிங்களா. நம்ம முக்கியமாக யாரை பார்க்கணுன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறோம்ல, யாரை பார்க்கணுன்னா தேவனை தான் பார்க்கணும். மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதர்களை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? கீழார போயிடுவோம். இவர் அலட்சியம் பண்ணிட்டாரு, இவங்க நம்மளை அலட்சியம் பண்ணிட்டாங்க, அப்போ நம்ம இவ்வளோ கேவலமாக இருக்குமா? அப்போ என்ன ஆகும்னா கீழார அந்த எண்ணங்கள் போகும். இப்போ யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். தேவனை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவர் தான் நம்மளை அங்கீகரிச்சுக்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறாருலே இல்லை. அதனால் நம்ம அந்த முன்னேறுவோம், எல்லா இடங்களையும் நம்ம உயருவோம். சரிங்களாங்க. நம்ம தேவனை பார்த்து தான் நம்ம வாழணும். சரிங்களா. ஒருத்தர் 2 பேர் நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், அலட்சியம் படுத்தியிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மளை அசிங்கப்படுத்த மாட்டார். அவர் நம்மளை அணைச்சிப்பார். சரிங்களாங்க. ஒரு பிச்சைக்காரன் இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்த ஆரம்பித்தான். அப்போது நிறைய பேர், அநேகர் போட்டிருக்காங்க. நீங்கள் மார்க் 10:47 எடுத்து படித்து பாருங்களேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் தான் ஆரம்பிக்கிறான் அந்த பிச்சைக்காரன் இயேசுவை பார்த்துட்டு. அப்போது மார்க் 10:48 அநேகர் நீ பேசக்கூடாது அதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அநேகர் அவனை அலட்சியப்படுத்தினாங்க. பிச்சைக்காரங்கத்துறான், அமைதியாக இரு, வரவர் யார்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த டைம் எதுக்கு நீ கத்திகிட்ருக்க? எரிகோ ரோடு மானமே போதும் உன்னால், அப்படி தான் சொல்லியிருப்பாங்கள்ல. பெரிய ஆள் வராரு, ஏசு வராரு எரிகோ ரோட்டுக்கு, நீ ஏன் இப்படி கத்துற? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கள்ல. அநேகர் அதட்டினாங்க அவனை. ஆனால் அவன் என்ன பண்ணான்னா உடனே இன்னும் அதிகமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். இவங்க நம்மளை இயேசுவை பார்க்க விட மாட்டாங்க, அதனால் நம்ம கத்தி தான் ஆகணும், நம்ம சத்தத்தை உயர்த்தி தான் ஆகணும் அப்படின்னு கத்த ஆரம்பித்தான்.
இயேசு என்ன பண்ணாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு வார்த்தை தான் கேட்டார். கூப்பிட்டாரு, அவனுக்கு மரியாதை கொடுத்தாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அந்த எரிகோ ரோட்டில் வேறு யார்கிட்டையும் கேட்கல, ஒரு பிச்சைக்காரங்கிட்ட தான் கேட்டார். வேறு யார்கிட்டையும் கேட்கல. எத்தனையோ கும்பல் இருந்துச்சுங்க அந்த ரோட்டில். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். நான் ஒருத்தன் தான் ஜெபம் பண்ணான், ஒருத்தன் தான் கத்துனான், ஒருத்தன் தான் கூக்குரலிட்டான். அதனால் அவங்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணலை. நான் பார்வை அடையணும்னு தான் கேட்டான். உடனே அவனுக்கு 2 கண்களை கொடுத்துட்டாரு. உங்கள் ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார், சரிங்களா? அவர் அதை ஏற்றுக்கொள்வார், உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களை அங்கீகரித்து கொள்வார். உங்கள் ஜெபத்தை அவர் அங்கீகரித்து கொள்வார், சரிங்களா? இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணால் கூட அவர் கேட்பாருங்க. அவர் தானே ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஜெபம் பண்ணால் கேட்பார். அவர் தான் விண்ணப்பத்தை கேட்பவர் தானே, கேட்டுகிட்டே இருப்பார். என் பிள்ளை என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு, சரிங்களாங்க? அதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். உங்களுக்கு பதில் வருது, சரிங்களா? இப்போ அண்ணாலே பார்த்துக்கோங்களேன். பெனினால் அலட்சியப்படுத்தினாள். அந்த ஊர் மக்களோ அந்த சமுதாயமோ அவளை அப்படியே அலட்சியப்படுத்துச்சு. இவளுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆனால் கூட இவளுக்கு குழந்தை இல்லையேன்னு அலட்சியப்படுத்தினாங்க. நம்ம தேவன் அண்ணாலை மதித்தார். தேவாலயத்தில் அவள் ஜெபம் பண்ணும்போது அண்ணாலை மதித்து அண்ணாளுக்கு செய்கிற அந்த ஜெபத்தை ஏற்றுக்கிட்டார், குழந்தையும் கொடுத்தார். யாரையும் அலட்சியப்படுத்த தெரியாதவர் அவர், அங்கீகரித்து கொள்வார். அதனால் சத்தமாக கேளுங்களேன், என்ன வேணுமோ கேளுங்களேன், உங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுது. நல்லா சத்தமாக வாய் திறந்து கேளுங்க, என்ன வேணும் என்ன வேணும் எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்படும், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஜெபத்தை கேட்டுட்டீங்க, அலட்சியப்படுத்தலை. உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ நாளாக எத்தனையோ வருடங்களாகலாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு காரியத்துக்காக. அதை அலட்சியப்படுத்தலை, அந்த ஜெபத்தை தள்ளி விடலை, அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு பதில் வருது. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, அங்கீகரிச்சிருக்கீங்க, ஒரு நாளும் தள்ளி விடலை. எல்லாம் பொல்லாத பிசாசு, ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க, ரட்சிப்பீராக பா. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக பா. நன்றி. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை நீங்கள் நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அங்கேயே அனுப்பிடுங்கப்பா, அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. சாமி, கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. இமைப்பொழுது, எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுது வா, உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க நாங்கள் மதியவானத்திற்கு வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. பரிசுத்தமாக ஒரு மனிதனால் வாழ்வது கடினம் அப்பா. அதற்கும் நீங்கள் தான் உதவி செய்யணும்ப்பா. அந்த கிறிஸ்து ஆட்சி 7 வருடம் அந்த பிசாசு நடத்தும் ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி, உமக்கு நன்றி அப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க, 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த நல்லாட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம்ப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.